ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா சுரக்காய் சட்னி. சுரக்காய் சட்னி செய்கிறதுக்கு ஒரு சுரக்காய், ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், 3 தக்காளி. ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் கருப்புழுந்து ஒரு ஸ்பூன் நல்லா போட்டு செவக்க வந்ததும் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தையும் போட்டு நல்லா வணக்கி விடணும். அதுக்கப்புறம் சுரக்காயையும் போட்டு நல்லா வணக்கி விடணும். இதில் நல்லா பச்சை வாசம் நல்லா போகணும், அது வரை நல்லா வணங்கணும். அதுக்கப்புறம் 2 காஞ்ச மிளகாய் நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் 3 தக்காளி, இதையும் போட்டு நல்லா வணக்கி விட்டுட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு, அதையும் போட்டுட்டு நல்லா வணக்கி விடணும். கொஞ்சமாக புளி, தேவைக்கேற்ப தண்ணி. அது நல்லா கொஞ்சம் வெந்து வந்துட்டால், அதை பச்சை வாசனை எதுவும் இல்லாமல் இருந்துட்டால் சட்னி கொஞ்சம் நல்லாயிருக்கும், சூப்பராகவே இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா வணக்கிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சி எடுத்தாச்சு. இது கூட சுட சுட கம்பு தோசையோடு வச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள், சூப்பராக இருக்கும். கம்பு தோசை, இது சுரக்காய் சட்னி செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.